இங்க வைங்க. நல்லா மூக்கோலையே மூச்சு இழுங்க. 1 2 3 4 5. வாய் வழியா ஊதுங்க. நல்லா மூக்கோலையே மூச்சு இழுங்க. வாய் வழியா ஊதுங்க. வெரி குட், சூப்பர். தொடர்ந்து பண்ணுங்க நல்லா. வெளியே. வெரி குட், சூப்பர் சார். இந்த மூச்சு பயிற்சியோட நோக்கமே இந்த சதைகளுக்கு நல்லா ரத்த ஓட்டங்கள் அதிகமாகி சதையை லூஸ் பண்றதுதான். இந்த மூச்சு பயிற்சி இப்ப பண்ணுங்க. கை கீழே விட்டுருங்க. முக்கியமா நைட் உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடு பெயின் வருதுன்னு பதட்டமாகுது இல்லையா? நைட் டைம்ல தானே அப்படி ஆகுது. பகல்ல கூட நீங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாது. நைட்ல அப்படி ஆகிறப்போ நைட்டு தூக்கம் வராம இருக்கும் உங்களுக்கு. அதனாலதான் நீங்க நைட் 12 மணிக்கெல்லாம் போய் இசிஜி எடுத்தது. நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த பயிற்சியை படுத்துட்டு காமா பண்ணுங்க. நல்லா மூக்கோலியா மூச்சை இழுத்து உள்ளுக்குள்ள வச்சிருந்துட்டு முள்ளமா கீழே கொண்டு வரணும். சரிங்களா சார்? இந்த பயிற்சியை மறக்காம பண்ணணும். இப்போ இதுக்கெல்லாம் அந்த 30-40 இசிஜி எடுத்தோம்ல, எடுத்துட்டு ஒண்ணும் இல்லைன்ட்டாங்கல்ல, ஆனா திரும்பவும் உங்களுக்கு வலி வந்துச்சா? இந்த பக்கம் லெஃப்ட் சைடே பெயின் வந்துச்சு. இப்ப இந்த லெஃப்ட் சைடு பெயினும் இந்த தலையில இந்த பக்கமெல்லாம் இருந்த வலியும் ஒரே டைம்ல வருமா? வேற வேற டைம்ல வருமா? வேற வேற டைம்ல. இங்க ஒரு நாள் வலிக்கும், பிளஸ் இங்க ஒரு நாள் வலிக்கும். ஓகே. இப்போ டாக்டர்ஸ், நியூரோ டாக்டர் இப்ப இதெல்லாம் டெஸ்ட் எடுத்துட்டோம் இல்லையா? ஃபுல்லா டெஸ்ட் எடுத்து ஸ்கேன் எல்லாம் பார்த்து மருந்து மாத்திரை சாப்பிட்டப்ப இது குறைஞ்சுதா? மருந்து மாத்திரை சாப்பிட்டப்ப குறைஞ்சது கொஞ்சம். இந்த லெஃப்ட் சைடு பெயின், இந்த தலைவலி எல்லாமே குறைஞ்சது. மாத்திரை சாப்பிட்டா மட்டும் நல்லா இருக்கு. அப்புறம் விட்டுட்டு போய் வேலை செஞ்சோம்னா மறுபடியும் வலி வந்துடும். சூப்பர், ரைட். எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து எதுவும் பண்ணீங்களா? எக்ஸசைஸ் அங்க கொடுத்தது பாத்தீங்கன்னா பிசியோதெரபி தான் பண்ணாங்க. ஓகே. எக்ஸசைஸ்னா எதுவும் சொல்லி தரல.